கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி சரிங்களா. இது ஒரு மூலிகை சாறு. ஓகே. இதுல 14 வியாதிகள் குணம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்க பேர் டீடைல்ஸ் சொல்லுங்க. ரவிச்சந்திரன், கோவை மாவட்டம், மேட்டுப்பாளையம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, என்னென்ன தீர்வு பண்ணி கொடுக்குறீங்க? நாங்கள் இங்கே வந்து நான் ஒரு 12 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஓகே நான் ஒரு மூலிகை சாறு ஒன்று உருவாக்கி இருக்கிறேங்க. ஓகேங்க. இந்த மூலிகை சாறு வந்து எடுக்கும்போது இந்த ஓல்டு ஃபுல்லாக க்யூர் ஆகாத, குணப்படுத்த முடியாத, ஓன்லி கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்களே, அந்த 14 வியாதியும் இந்த மூலிகை சாறு எடுக்கும்போது பூராமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகேங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, கேன்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். இங்கே வரவங்கள ஒரு நாளைக்கு 70லிருந்து 100 பேர் வருவாங்க. சரிங்க. இது ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் சரிங்களா. இது ஒரு மூலிகை சாறு. ஓகே. இதில் 14 வியாதிகள் குணம். 14 வியாதிகள் குணமாகுதுங்க. கேன்சருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். ஓகே. காரணம், கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி. இப்போ நீங்கள் முதல்ல யாராச்சும் கேன்சர் அப்படின்னாலே பாதி உசுறு போயிடும் மனுஷனுக்கு. ஆமாம். கேன்சர் ஆமா அப்படின்னாலே, இங்கே வந்து கேன்சருங்கிறது ரொம்ப சாதாரண வியாதி. இதை பற்றி மாசத்துல ஒரு தடவை ஒரு விளக்கம் தர்றோம். கேன்சர்னா என்ன, ஏன் இது சரியாக மாட்டேங்குது, இங்கே எப்படி ரொம்ப சிம்பிளா சரியாகுதுங்கிறது ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். அதை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது நான் விளக்கம் கொடுக்கணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். சரி சரிங்க. படித்தவங்களுக்கு புரியணும், படிக்காதவங்களுக்கு புரியணும். அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்டரை வச்சு, டிவி வச்சு, ஸ்க்ரீன்ல படத்தை போட்டு மூட்டு வலி என்ன, கேன்சர் என்ன, கிட்னி ஃபெயிலியர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் தரணும். அந்த விளக்கத்தை கேட்டாலும் உங்களுக்கு பாதி வியாதி சரியாயிடும். சரி, என்னென்ன வியாதி என்ன ஒரு டோட்டல் வச்சுக்கோங்க. எல்லா வியாதியும் மனசுல வச்சுக்காதீங்க. 14 வியாதி தான். ஓகே. தோல்ல அரிப்பு, நாங்கள் இந்த சொல்ற வியாதி எல்லாமே சரி ஆகாத வியாதிகள். தோல்ல அரிப்பு, சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆஸ்துமா, இழப்பு, அரிப்பு, ஆஸ்துமா, மூட்டு வலி. மூட்டு வலின்னா எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். மூட்டு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், குதிங்கால் எலும்பு தேய்மானம், இது ஒரு வகை. இன்னொன்று ருமாட்டிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து சரவாங்கின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மருத்துவத்தில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த ஆயுர்வேதில் போனால் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. எல்லா ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்டும் வலிக்கும். இது வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. நீங்கள் எதுக்குன்னா நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். அரிப்பு, ஆஸ்துமா, மூட்டு வலி. அப்புறம் மெயின் இந்த லேடிஸ்க்கே ஒரு மைக்ரைன் தலைவலிமாங்க. ஒற்றை தலைவலி. ஆமாங்க. ஒற்றை தலைவலி அது 3 நாள் தான். வீசிங்கன்னா இந்த இன்கேலர் போடுவேன்னா வெறும் 3 நாள் தான் சரியாயிடும். 1 மணி நேரத்திலேயே வித்தியாசம் தெரியும். அரிப்பு, ஆஸ்துமா, மூட்டு வலி, ஒத்த தலைவலி, கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் வீக்கு, மனநிலை சரியில்லாத மென்டல் டிசார்டர், மறதி அதிகமாகிறது, இங்கிலீஷ்ல அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பேரலிசிஸ், ஸ்ட்ரோக், கை வரல, கால் வரல, குளறி பேசுறார், அல்சர், பிரஷர், தைராய்டு. இந்த 14 வியாதிக்கும் இங்கே ஒரு மூலிகை சாறு கொடுக்குறோம் சரிங்களா. இது எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில 8 மணிக்கு வரணுங்க. மத்தியானம் 1 மணி ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு வசதி இருந்தால் பக்கத்தில் நிறைய லாட்ஜுகள் இருக்குது, தங்கிக்கலாம். வசதி இல்லையா, ஒரு பெட்ஷீட் எடுத்தா இங்கே தங்கிக்கலாம். இங்கே தங்குறது ஃப்ரீதான், சாப்பாடு ஃப்ரீதான். ஏன்னா இது ஒரு காலத்தில் சும்மா பண்ணிட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு அது ஆஸ்துமா பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நான் 12 வருஷமா ஆஸ்துமாவிலே இருந்து எல்லா வைத்தியம் எடுத்து சரியாகலை. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஆஸ்துமா சரியாகிற வியாதி மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் என்னுடைய சொந்த ஏரியா வந்து மலைப்பகுதியை சேர்ந்த ஏரியா. அதில் இருக்கிற ஆதிவாசி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆதிவாசி வந்து எங்கேயுமே ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க, ஆஸ்பத்திரியே தெரியாது. அவங்க கிட்ட பழகி என்னென்ன வியாதி என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி இந்த பச்சிலைகளுக்கு நிறைய மகத்துவம் அதை அறிஞ்சு, அப்புறம் நாங்களா ஒரு காம்பினேஷன் பண்ணி நானா ஒரு ஜூஸை கண்டுபிடிச்சி எடுத்தேன். எனக்கு 3 நாள்ல ஆஸ்துமா காணாம போயிடுச்சு. 12 வருஷமா இருந்த ஆஸ்துமா. அதனால இது சும்மா பண்ணிட்டு இருந்தது.
அது கடைசியில் இது சோரியாசிஸ் சரியாகுமான்னு சொல்லி சாதாரண மூலிகை யார் வேணா சாப்பிடலாம், சரிங்களா. அதுக்கு கொடுத்துல அரிப்பு சரியாச்சு. அதுக்கு அடுத்தது மூட்டு வலி சரியாச்சுங்க. மூட்டு வலின்னா உங்களுக்கு மூட்டு தான் மாற்றணும், ஒரு காலுக்கு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. மூட்டு வலி சரியாகிற அப்படின்னா எதுக்கு மூட்டு வலி மூட்டு மாத்துறாங்க? மூட்டு வலினாலும் 4 வாரத்தில் இது சரியாயிடும், சரிங்களா. அப்போ இந்த மூலிகை சாறு கொடுக்கும்போது முதல்ல ஆஸ்துமாக்கு பண்ணிட்டு இருந்தோம், மூட்டு வலிக்கு பண்ணிட்டு இருந்தோம், அரிப்புக்கு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது ஒரு பெரிய தொகைக்கு இது கேட்டாங்க இந்த ஃபார்முலாவை. என்னடா நம்ம சும்மா இது சும்மா பண்ணிட்டு இருந்ததுங்க. நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்கிறது போய் இந்த ரேஞ்சு கேட்குறாங்களே எப்படி அப்படிங்கிறனால இது கூகுள்லேயும் அதுலேயே அலர்ட் கொடுத்தோம். சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமான்னு கொடுக்கும்போது டெய்லி 100 மெயிலுக்கு மேலே வந்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் ரிசர்ச் பண்ண தான் 14 வியாதிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக இது உதாரணம் என்னன்னா, இது தோலில் வரும்போது சோரியாசிஸ் 15 வருஷமா இருந்த தோல்ல இருந்து உள்ள பூந்துரும். எலும்புல வரும்போது இதுக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ். 15 வருஷமா தோல் இருந்துச்சுன்னா உள்ள பூந்து 2 அட்டாச் ஆயிரும். போத் அட்டாச் ஆகும்போது பேர் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். தோல் டாக்டர் கிட்ட போறதா, எலும்பு டாக்டர் கிட்ட போறதா. இந்த ரெண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போனாலே கேன்சர் மாத்திரை தான் கொடுக்குறாங்கிறது நெட்ல பார்த்தேன். அப்ப கேன்சருக்கும் இது லிங்க் இருக்குன்னு சொல்லி தேடி 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 இந்த 14 வியாதிக்காரனுக்கும் கொடுத்து பார்த்தோம். எல்லாருமே ஓகே. அது கடைசியில தான் நான் வெளிநாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேங்க. மெயின் மலேசியா. சரி. மலேசியா 2.5 வருஷத்துல 27 தடவை போயிருக்காங்க மலேசியா. சூப்பர். ஏன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணலாம், வெளிநாட்டுல போய் பண்ணா லாக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. மாசத்துல 3 ரவுண்டு மலேசியாவில பண்ணிட்டு இருந்தேன், சரிங்களா. இங்க 3 நாள், அங்க 3 நாள், அங்க 3 நாள், அது மாதிரி 3 ரவுண்டு வர டோட்டல் மலேசியாவை. இங்க வீட்டுல மாசத்துல 2 நாள் 3 நாள் தான் இருக்கிறது. அது ஒரு நாள் காலையில தான் நைட்டே கிளம்பியாச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு அங்க ஃபேமஸ் ஆயிட்டோம். அப்புறம் அப்படி சிங்கப்பூர், அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா, மாலத்தீவு, இந்த மாதிரி 5 கண்ட்ரிஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க கூட்டம் அதிகமாகி போச்சுங்க. இப்போ வர 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 மக்கள் அதிகமாயிடுச்சு. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை எல்லாரும் சொல்லுவாங்க பீடி குடிச்சா கேன்சர் வரும், புகையில ஓட்டா கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. 2 வயசு குழந்தைக்கு எங்க போய் கேன்சர் வருதுங்க? அது என்ன பீடியா குடிக்குது, புகையிலையா போடுது, சரிங்களா. அதனால அப்புறம் மூட்டு வலின்னு போனீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வந்தால் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த WWE சண்டை பிடிக்கணும்னு பார்த்தா தெரியும், மூட்டு வலி அவங்களுக்கு தான் வரணும். ஆனா குச்சியா இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வருது, சரிங்களா. அது காரணம் அல்ல. இதை பத்தி அந்த மேல எங்களுக்கு நம்பர் ஓடிட்டு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த 14 வியாதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அடுத்த தலைமுறைக்கு இதை வராமையும் பார்த்துக்கலாம். முதல்ல ஊர்ல 4 பேருக்கு தான் இந்த கேன்சர் வந்தது, இன்னைக்கு 400 பேருக்கு கேன்சர் வருதுங்க. சரிங்களா. சக்கரை வியாதி சொல்லல, அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். 1 மாதத்துல அது ரெடி ஆயிரும், சரிங்களா. 200 இருந்தால் இங்க 4 வாரத்துல ஓகே, 200க்கு மேல இருந்தா வேண்டாம்னு சொல்றோம். இதுக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் இருக்குங்க, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரி சரிங்க. இது இப்ப நாங்க வைத்தியமா பண்றது இல்ல. நாங்க ஒரு மூலிகை சார் கண்டுபிடிச்சோம். அந்த மூலிகை சார் நீங்க குடிக்கலாம். குடிச்சா இந்த 14 வியாதிகளுக்கு கிருமி ஒன்றுதான் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். அந்த ஒரு கிருமி இதுல அழியுது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஒரு கிருமி மட்டும் எப்படி அழிக்குது அப்படின்னு அதுக்கும் கேட்பாங்க. கொசு விரட்டி அதுக்கு உதாரணம் சொல்றோம். கொசு விரட்டி வைக்கிறோம், கொசுவுக்கு தான் விஷம், ஈக்கு விஷம் கிடையாது. அதே மாதிரி இந்த கருத்தம்மா படத்துல சொல்லுவாங்க, பொட்ட புள்ள பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சினிமாவில் கள்ளிப்பால் கொடுத்தா குழந்தை சேர்த்து போகும்னு காட்டுறாங்க சினிமாவில். கள்ளிப்பால் கொடுத்தா குழந்தை சேர்த்து போகும் அப்படின்னா, அதே கள்ளியை வெட்டி போட்டீங்கன்னா, பாலோட வெட்டி போட்டீங்கன்னா ஆடு நல்லா சாப்பிடும், வெள்ளாடு. கிராமத்துல ஒன்று கேட்டா தெரியும், சரிங்களா. நம்மளுக்கு விஷம், ஆட்டுக்கு உணவு. கொசு விரட்டி எடுத்தா கொசுவுக்கு விஷம், ஈக்கு விஷம் இல்லை. இன்னும் ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த கரும்பு, நெல், வாழையெல்லாம் பண்ணுவோம் விவசாயத்துல. அப்போ நிறைய வியாதி அதெல்லாம் வரும், பூச்சி எல்லாம் வரும். அப்போ களை எடுப்போம், மம்முட்டி எடுப்போம், கொத்துவோம், என்னென்னமோ பண்ணுவோம், சரிங்களா. இப்போ அப்படி இல்லை. ஒரே ஒரு மருந்து, அதுக்கு பேர் களைக்கொல்லி. நிறைய பிராண்ட்ல வருது, ரவுண்ட் அப், கிளைசெல் அப்படிங்கிறதுலாம் வருது. ஏன்னா அக்ரி படிச்சுக்கிறாங்க. அது அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணா பயிர் நல்லா இருக்கும், களையெல்லாம் கடைக்கு போகும். அப்போ களைக்கு மட்டும் அது விஷம்,
அது மாதிரி இந்த மூலிகை சாறு, நான் கண்டுபிடிச்ச இந்த மூலிகை சாறு தேவையில்லாத கிருமிகளுக்கு விஷம். இப்போ எச்ஐவிக்காரர் வர்றாங்க, எச்ஐவிக்காரர் வந்தாலும் நடக்க முடியாத கண்டிஷன்ல வந்தாலும் இந்த வைத்தியம் எடுக்கும்போது நல்லா கிளியர் ஆயிடுறாங்க. ஆனால் சுத்தமாக சரியாகுதான்னு அவங்க சொல்லணும், அதுக்கு டெஸ்ட் எடுக்கணும். அது யாரு டெஸ்ட் எடுக்கல, வர்றாங்க சரியாயிடுறாங்க, ஜம்மன் போயிடுறாங்க. சரிங்களா? மெயின் வந்து கேன்சருக்கு தான் நிறைய வர்றாங்க. இதை பற்றி முழு விளக்கம் வேணும் அப்படின்னா இந்த நம்பர்ல கேளுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குற லெவலில் இன்னைக்கு யாருமே இல்லை, எல்லாமே அவசர உலகமாகி போச்சு. முதல்ல வீடியோ போட்ட 2.5 லட்ச ரூபா பேர் 3 லட்ச ரூபா எல்லா பேர் பார்த்துருக்குறாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 14 வியாதிகள், ஆஸ்துமானா வெறும் 3 நாள் தான், தலைவலினா 3 நாள் தான், கிட்னி ஸ்டோன்னாலும் 3 நாள் தான். சரிங்களா? திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன். அமௌண்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக வாங்கலைங்க, 2 ஸ்கேன் இருக்கிற காசு தான் வாங்குறோம். சரிங்களா? அந்த எங்களுடைய விளக்கத்தை முழுசா கேட்டீங்கன்னா கேன்சருங்கிறது ஒரு சாதாரண வியாதிங்கிறது தெரியும். ஏன்னா நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, முழு சத்தா சரியாகுது, அதை சத்தா சரியாகுது, நித்திய கல்யாணி. இது பூரா ஒண்ணுமே இல்லை. இது படிச்சவங்களுக்கும் புரியணும், படிக்காதவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்குறோம். இந்த நாங்க சொல்றக்கூடிய இந்த 14 வியாதிகளையும் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா படிக்காதவங்களுக்கு தெரியாது. அது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற கிருமியை நம்மளை சாகடிக்குது, அழிக்குது. இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். வந்தா 3 நாள் வித்தியாசத்தை வரலாம், 3 நாள்ல வித்தியாசத்தை பாருங்க. மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கொடுத்துருவோம். சரிங்களா? 12 வருஷமா ஆஸ்மா இருந்து எனக்கு சரியாகாததுனால நான் மலையில் இருக்கிற ஆதிவாசி அவங்களே இவங்களே எல்லாம் வச்சு உருவாக்குனது இந்த மூலிகை சாறு. இது எடுத்ததுமே எனக்கு 3 நாள்ல எனக்கு இந்த ஆஸ்மா காணாமல் போச்சு. அதனால இது ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஃப்ரீயா பண்ணும்போது நான் வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் சார், நிறைய அக்ரிகல்ச்சரில் பண்ணிக்கிறேன், டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், என்னுடைய நிறைய ரிசர்ச் இருக்கு. அதெல்லாம் கேட்டால் தலை இதாயிடும். சரி, ஏன் இது சொல்ல வர்றேன்னா இந்த ஒரு மூலிகை இந்த 14 வியாதியும் கரெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது மூலிகை ஒன்றுதான், கிருமியும் ஒன்றுதான். இந்த ஒரு கிருமியை அழிச்சால் 14 இல்லை. என்ன சார் சொல்றீங்க? மூட்டு வலிக்கு அதே கிருமி, கிட்னி ஃபெயிலியருக்கு அதே கிருமி, ஹார்ட் அட்டாக்கு அதே கிருமி, கேன்சருக்கு அதே கிருமி. உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். இது விளக்கம் என்னன்னா கிருமி ஒன்றுதான். அதனாலதான் சொல்றோம். எப்படின்னா அம்மா ஒண்ணுதான். இங்க வந்தா மாரியம்மா, இன்னொரு மாதத்துக்கு போனா மேரியம்மா, இன்னொரு மாதத்துக்கு போனா பாத்திமா. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிருமி தோல்ல வந்தா சொரியாசிஸ், நுரையீரலுக்கு போனா நுரையீரல் கெட்டி ஆயிக்குது ஆஸ்துமா, மூட்டுக்கு போனா அங்க ஆயில் சுரக்கிற ஜவ்வை சாப்பிடுறது மூட்டு தேய்மானம். இதே கிருமி மெயின் சோரியும் போது செதிலா வரும் இந்த சோரியாசிஸ்கா இருக்கு. அதே ரேர்லி டேப்லெட்ஸ் மெயின் பிளட் வெசல்ஸ். இங்க சொரிய கிருமி ஒன்று உள்ள போச்சுன்னா இங்க எப்படி அடைக்குதோ அதே மாதிரி போய் ஹார்ட்ல அடைச்சது, ஹார்ட் பிளாக்கு. இந்த சோரியாசிஸ்கார பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் கெட்டியா இருக்கும். இதே கிருமி தான் தோலுக்கு உள்ள ஹார்ட்டுக்கு போச்சுன்னா ஹார்ட்டுக்கு மேலே கெட்டி ஆயிக்குது, கிட்னிக்கு போனால் கிட்னி மேலே கெட்டி ஆயிக்குது. கேட்டால் கிட்னி சுருங்கி போச்சம்பாங்க, ஹார்ட் சுருங்கி போச்சம்பாங்க, சிங்கேஜ் ஆகி போச்சோன்னு சொல்லுவாங்க, ஹார்டாகி போச்சோன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் கெட்டி ஆயிக்குது. சரிங்களா? அதனால இந்த மூலிகை இந்த 14 வியாதிக்கும் கிருமி ஒன்றுதான். இது அந்த கிருமியை இது அழிச்சாதான் இந்த வியாதி சரியாகும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி. சரி, இந்த கிருமியை அழிக்காம எப்படி சரி பண்ண முடியும்? அக்குபஞ்சர் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதை போய் படிச்சங்க. அங்க போய் படிச்சப்ப சொன்னாங்க, இல்லை நீ பண்றது பண்ண முடியாது, ஒன்லி கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர கியூர் கிடையாது. டச் கொடுத்தா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம தான் பாசன்னு நினைச்சேன். அது கடைசியில் வர்மாவில் சரியாதுன்னு சொன்னாங்க. வர்மானா என்ன இந்தியன்ல பண்றாங்கல்ல, குத்துனா கை கோணையாயிரும். அதையும் படிச்சங்க. இல்லை நீ பண்றது பண்ண முடியாது என்னாச்சு. அதுக்கு அடுத்தது பிராணிக் ஹீலிங் படிச்சங்க. கையை காட்டினாலே சரியாகும். இல்லை கடவுள் வர்றாருன்னு கையை காட்டுறதில்ல, முடவர்கள் நடக்கிறார்கள் சொல்லுவாங்க. அதை போய் படிச்சங்க. அதுவும் அப்போதைக்கு தான் என்னாச்சு. என்னடா அது கடைசியில் சொல்லாங்க இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாத அழுத்த சிகிச்சை. இங்கே நுரையீரல் இருக்குது, இங்கே குடல் இருக்குது, இங்கே கிட்னி இருக்குது, காலை போட்டு தேய்ச்சா சரியான்னு சொல்லி அதையும் படித்தாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதுலேயும் போனப்போ படித்தப்போ சொல்லி கொடுத்தா அந்த வாத்தியாருக்கே வந்து அவங்க அப்பாவுக்கு 2 வியாதி இருந்து அதை நான் தான் சரி பண்ணேன். அப்புறம் தான் சுற்றி பார்த்தேன், ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மூலிகை தான் இதை அழிக்குது.
இந்த கிருமியை அழிச்சாதான் இது சரியாகும். HIV வந்தவனு போய் இப்படி தேய்ச்சாலோ, கையை காட்டினாலோ, ப்ரெஸ் பண்ணினாலோ, யோகா பண்ணாலோ சரியாகாது. கிருமி அழிச்சாதான் சரியாகும். அந்த கிருமியை இந்த மூலிகை அழிக்குது. அதுவும் போக இப்போது HIV காரன்னு தூக்கிட்டு வர்றாங்க, ஒன்றும் முடியாதுங்கிறாங்க. இது இருக்கும்போது 4 வாரத்தில் நல்லா ஜம்மன் ஆயிடுறாங்க. எனக்கும் மேலே யாராச்சும் இருக்கிறாங்களான்னு இது எல்லாம் படித்தேன், இல்லை. ஆனால் ஒவ்வொரு வைத்தியத்துலேயும் ஒவ்வொன்று இருக்குங்க. அதையும் இப்போ இங்கே பண்ணுறோம், அதை சேர்த்து தான் பண்ணுறோம். இப்போ வீசிங் இருக்குதா, இந்த கையில் காலையில் 3 to 5 மணிக்கு இங்கே டச் பண்ணிக்கோ. கையை தூக்க முடியலையா, 3 ப்ரெஸ் இங்கே இங்கே இங்கே. ப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னே சொல்லிட்டு வருவாங்க. இந்த சக்கரை வியாதிக்காரர் வருவாங்க. அப்புறம் லேடிஸில் இப்படி கொண்டை போட முடியல, இப்படி ஜடை போட முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வருமா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 இடத்துல ப்ரெஸ் பண்ண சொன்னாலே அப்போவே கை சரியாயிரு. 2 நிமிஷத்துல கை சரியாயிரு. இதுக்கு 6 மாதம் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து மூட்டு வலி, நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. காலில் 7 பாயிண்ட் இருக்குது, 7 பாயிண்ட் பண்ணியாச்சனால கால் நல்லா வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். சிலது நரம்புனாலே தகராறு இருக்கும், சிலது தேய்மானத்தினாலே தகராறு இருக்கும். அதனால இந்த 3, 4, 5 வைத்தியத்தையும் சேர்ந்து பண்ணுறோம். சேர்ந்து பண்ணும்போது வந்தால் சரியாகாமல் போக முடியாது. சரிங்களா? இதுதான் எங்களுடைய விளக்கம். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இது மலேசியாவிலேருந்து வந்திருக்குங்க. இது போன மார்ச் மாதம் வந்தது. மார்ச் மாதத்துலேயே இந்த பொண்ணுக்கு என்ன வியாதின்னா, வெளியே போகிற இடத்துல கேன்சர், பெருங்குடல் கேன்சர், ரெக்டம் கேன்சர் நம்பாங்க, கொலோனல் கேன்சர் நம்பாங்க. இங்கே பேக்கும் மாட்டிட்டாங்க. குடலையும் 2 அடியோ 3 அடியோ வெட்டிட்டாங்க. பெண்ணுறுப்பையே எடுத்துட்டாங்க, அடியில் தைச்சிட்டாங்க. சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். 2 தடவை போன மார்ச்சில் வந்து 2 சிட்டிங், திங்கள் செவ்வாய் புதன் 2 தடவை எடுத்துட்டு 3ஆவது தடவை மருதமலை போய் 1000 படி 1000 சில்லறை படிக்கட்டு இருக்குங்க, நடந்தே மேலே போய் மொட்டை அடிச்சு வந்திருக்குது. வந்து நைட் எல்லாம் நமக்கு நடந்த கால் வலிக்குமில்ல, ஒண்ணுமே இல்லைன்னாச்சு. சரிங்களா? இப்போ வந்து எல்லாம் கிளியர் ஆகி இப்போ மீண்டும் பண்ணி பார்க்கறதுக்கு வந்துருக்குறாங்க. இன்னும் பேஷண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு தெம்பு சொல்றதுக்காக. சரிங்களா? இப்போ ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உடம்பு பூரா கேன்சர் இருக்குதுங்கிறாங்க. நிறைய இதுல ஏமாந்துடுறாங்க, தெரிஞ்சுக்குங்க. உடம்பு பூரா கேன்சர், ஸ்கேன் எடுத்தா பூரா கருப்பா காட்டுது. நீங்க ஸ்கேன் பண்ணும்போது உள்ள ஒரு கட்டின்னு வச்சுக்கோங்களேன், கட்டி ஒரு 2 இன்ச்சில் ஒரு கட்டி இருக்குது. அப்புறம் டெஸ்ட் பண்ணா பயாப்சி பண்ணுவாங்க, கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசன் கொடுக்கும், இந்த ஹெர்பல் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த கட்டி உள்ளே செத்துருது. சரிங்களா? செத்தாச்சன்னா இப்போ உடம்புல நம்ம உள்ள ஒரு புண்ணு கருப்பா பெருசா தெரியும், 1 இன்ச்சு புண்ணு. ஆறுன தழும்பு கருப்பா தானே தெரியும். அந்த தழும்பை வச்சுட்டு உனக்கு உடம்பு பூரா இருக்குது அப்படின்னு சொல்லி உடம்பு பூரா கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நடக்க முடியாது. எப்படி நீ நடக்கிற? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும், நீ லிப்ட்ல ஏறணும். இல்லை சார், நான் நடந்தே வர்றேன். எப்படிமா நடக்கிற? ஐயா, நான் 1000 சில்லற படிக்கட்டு 10 மலேசியர் கேட்டீங்கன்னா இந்த 10 மலை முருகன் கோயில தான் காட்டுவாங்க. அதுக்கு போய் பால் குடம் எடுத்துட்டு வந்திருக்குங்க. சரிங்களா? பார்த்தாலே தெரியும். சரியா? இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு டாக்டர் ஒரு குரூப்பே கேட்டிருக்கிறாங்க, இவ்வளவு கேன்சர் இருக்கும்போது எப்படின்றனால நடக்க முடியுது. அதனால இந்த ஸ்கேன் பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. புண்ணும் கருப்பாத்தான் இருக்கு, புண்ணு ஆறுன தழும்பும் கருப்பாத்தான் இருக்கும். தழும்பை வச்சுட்டு இன்னும் கேன்சர்னா மருந்து தின்னே செத்து போயிடும். இங்க 14 வியாதிக்கு பண்றோம். அதை கேட்டீங்கன்னால அடை கேன்சர், இதுதான் கேன்சரான்றான். ஏன்னா கேன்சர்னு சொன்னாலே உங்களுக்கு பாதி விசுறுப்போம், தெரியுதுங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் தர்றோம். இப்போ இந்த பொண்ணு ஜம்மன் ஆனதுனால அங்கிருந்து வர்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். ஃப்ளைட்டு பிடிக்கணும், டிக்கெட் வாங்கணும், இங்கே 1 மாதம் தங்கணும், லாட்ஜில் தங்கணும், ஏகப்பட்ட காசாகும். அதனால இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த மூலிகை சாறு மூலியமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். நாங்களே இந்த மூலிகை சாறு கொடுக்குறோம். இந்த பொண்ணு மலேசியாவில் கொடுக்குது. மலேசியாவில் இருக்கிற ஜேபியிலே தங்காங் அப்படிங்கிற ஏரியா, அந்த ஏரியா இருக்கிறாங்க. உங்களுக்கு மலேசியாவில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அதை எடுத்து கேட்டுக்கலாம். ட்ரீட்மெண்ட்டை பற்றி எங்ககிட்ட கேளுங்க, விளக்கம் சொல்கிறோம். ஜூஸை அவங்க தருவாங்க, ஹெர்பல் ஜூஸை அவங்க தருவாங்க. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால்,
இந்த ஜூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இங்கேயே ஒரு 100கணக்கான பேர் எல்லாம் ட்ரை பண்ணி விட்டானுங்க. இந்த ஆள் என்னடா ஜூஸ் கொடுக்குற, ஒரு சாதாரண வீடு தான், 100கணக்கான பேர் வர்றாங்க. சரிங்களா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எல்லா இடத்துலையும் காசை தொலைச்சிட்டு வர்றவங்க தான் ஜாஸ்தி. எல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வருது. வெளிநாட்டுக்காரனும் ஃபுல்லாக வர்றாங்க. ஜெர்மனியில் வர்றான், லண்டனில் வர்றான், நியூசிலாந்து வரலாம், ஸ்ரீலங்காவில் வர்றான், எல்லா ஏரியாவிலேருந்து வருவாங்க. இது நாங்கள் இன்னும் பெருசாக விளம்பரம் பண்ணல. பெருசாக விளம்பரம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஹெர்பலும் இல்லை. 70லிருந்து ஒரு 100 பேருக்கு பண்ணலாம், அது பண்ணுறோம். இந்த பொண்ணு வந்து அங்கே பண்ணுது. அதனால சிங்கப்பூர், மலேசியா இருக்கிறவங்க இந்த பொண்ணுக்கிட்ட மருந்து எடுத்துக்கலாம். விளக்கம் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு தான் தெரியும், மற்ற விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா, அது மாதிரி பண்ணிக்கிறோம். வேணுமுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கேன்சர்னால எவ்வளோ நாள் அவசரப்பட்டீங்க? ஸோ அந்த இந்த ட்ரீட்மெண்ட்னால எவ்வளோ நாள் குணமடைஞ்சீங்க? நான் இந்த கேன்சர்னால ஒரு 3 வருஷமா நான் போய்கிட்டு இருக்கேன். பட் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ஸ்டொமாக் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க, ரேடியோதெரப்பி முடிச்சாங்க. ஸ்டில் வந்து கீமோ அறவே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து என்னோட நாட்கள் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது எனக்கு சாரோட யூடியூப் சேனலில் இந்த சாரோட வீடியோவை நான் பார்த்ததுக்கப்புறம் சரி, கடவுள் மேலே பாரத்தப்படி இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு இதுவும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம நாட்களில் எண்ணிக்கிட்டு இருக்கோம், சாவர கட்டம் தான். ஸோ பரவாயில்ல, இது ஒரு கடைசி சான்ஸாக ஒரு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்து ட்ரை பண்ணுவோன்னு வந்து ட்ரை பண்ணதில் 2 வாரத்தில் சார் சொன்ன மாதிரி நடக்கவே முடியாது. நான் வீல் சேரில் வந்தேன் ஏர்போர்ட்லேருந்து. ஸோ 2 வாரத்தில் என்னால் நடக்க முடிஞ்சிச்சு நார்மலாக. நான் மருதமலையில் போயிட்டு உயிரே போகுது, சரி முருகன் மேலே பாரத்தை போட்டு முடிய கொடுப்போம் முருகா, என்னால் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ நடக்க முடியுதுன்னு சொல்லி மருதமலையில் நான் போயிட்டு மொட்டை போட்டேன், முடிய இறக்கிட்டு வந்து இங்கே எல்லாத்திட்டும் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட இது வரைக்கும் என்னால் எல்லாமே நல்லா செய்ய முடியும். இப்போ நான் ரீசனாக இந்த போன மாதத்தில் நான் வந்து போயிட்டு பெட் ஸ்கேன் செஞ்சு பார்த்ததுல எனக்கு வந்து லங்ஸ் லிவர்லாம் பரவி இருக்கு, எல்லாம் கருப்பாக இருக்கு. நீ எப்படி வந்த, நீ பார்க்கணும்னா வீல் சேரில் தான் வரணும், ஸோ நேரத்துக்கு ஒன்று இதில் இறந்துருக்கணும், இல்லை வீல் சேரில் வரணும், நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நடந்து வரேன்னு டாக்டர்ஸ் கேட்டாங்க. அப்போ தான் என்னை டாக்டர்ஸ்லாம் கேட்டாங்க, நீ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறதுல என்னென்னா. இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஹெர்பலோட இந்த ஜூஸ் நான் குடிக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எனக்கு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்னே எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு 90% இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேன்சர் பேஷண்ட் இவ்வளோ சிரிச்சு இந்த மாதிரி இருக்கிறது நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ன கேட்டால் சில பேர்த்துங்களுக்கு இது வந்து கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு நான் சாருக்கிட்ட வந்தேன். இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு வேலை செய்யுது. ஸோ என்னோட மலேசியாவில் பல பேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய எனக்கு கெட்ட பேரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருக்கணும் இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பத்தியன்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த கோழி மீன் எதுவுமே சார் சொன்னது எதுவுமே நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்குள்ள பலன் நான் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கேன். டெஸ்டமோனின்னு கேட்டிங்கன்னா நான் தான் அந்த டெஸ்டமோனி. ஓகே, என் ஊரில் தங்கால வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பொய் சொல்லலை, அதாவது இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் இது பண்ணலை, நான் காசு சம்பாதிக்கல, இதை நான் வந்து ஒரு இதாக தான் செய்கிறேன். எனக்கு ஏன்னா நான் இங்கே ஊருக்கு வரும்போது மலேசியாவிலேருந்து இங்கே வரும்போது கிட்டத்தட்ட 7,000 நான் செலவு பண்ணிட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ, நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் கடன் வாங்கி பிச்சை எடுத்து வந்தேன். நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்காக எனக்கு வந்து 9 வயசுல ஒரு பையன், 7 வயசுல ஒரு பையன், கை குழந்தை ஒன்று வச்சிருந்தேன். அவங்களுக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இடத்துல பிச்சை எடுத்து வந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வசதி இல்லை. அதே மாதிரிதான் பல பேர்த்துக்கு வந்து இந்த நோயால வந்து அந்த வசதி இருக்காதுன்னு சொல்லி தான் நான் வந்து சாரை கூப்பிட்டேன். ஆனால் அதுலேயும் வந்து பல பேர் வந்து பல பிரச்சனையை உருவாக்குனாங்க. அதனால இப்போ சார் வர்றதில்ல. எதா இருந்தாலும் சார்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மருந்து அந்த ஜூஸ் வந்து யாருக்காச்சும் வேணும்னு சொல்லி கேட்குறவங்க எங்கிட்ட எடுத்துக்கலாம். இதுதான். ஏன்னா வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு எல்லாம் மிஸ் பண்ணி என்னை வந்து மிஸ்யூஸ், அதாவது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க எங்க ஊர்லயே. பிரச்சனை உண்டாக்குறது அப்படின்னா இந்த எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மூலிகை எங்கிருந்து வருது, எங்க இதுல இன்னொன்னு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இதுல இருந்து எங்க கிட்ட பணமும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இதுல நிறைய கதை. பட் ஆனால் நான் ஷார்ட்டா முடிக்கிறேன்னு, நான் நல்லா இருக்கேன். இப்போ திரும்பியும் கேட்டிங்கன்னா டெஸ்டமோனி நான் தான்.
என்னோட டிக்டாக் இதில் போய் பார்த்தா கூட தெரியும் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி. இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டெஸ்டமோனி கேட்டிங்கன்னா நான் தான் அந்த டெஸ்டமோனி. மூலிகை சாறு கொடுக்குறோம் இல்லைங்க, இந்த மூலிகை சாரை மருந்துன்னு நாங்கள் தர்றது இல்லைங்க. முதல் இது ஒரு மூலிகை சாறு, இது எல்லாரும் சாப்பிடலாம், நல்லது. பொதுவாக ரத்தம் சுத்தம், ரத்தத்தில் தேவையில்லாத அழிக்கிறத களைக்கொல்லின்னு சொல்லியிருக்கிறோம். ரத்தத்தில் இது தேவையில்லாத கிருமிகளை அழிக்கிறது. இது ஒரு மூலிகை சாறு. இது மருந்து அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இது அதனால தான் மருந்து அப்படின்னா நிறைய சட்ட சிக்கல் வருதுங்க, கொடுக்கக்கூடாது, இது மாதிரி எல்லாம் சிக்கல் வர்றதுனால இந்த மூலிகை சாரை கொண்டு போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இது சாப்பிடக்கூடிய பொருள், யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய பொருள், சாப்பிடலாம், குளிக்கலாம், தேய்ச்சி குளிக்கலாம், தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், தோல் வியாதி இருந்தால் கைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், மூட்டு வலி இருந்தால் மூட்டுக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அதனால் இது FSSAI உணவு பாதுகாப்பு பொருள், அதில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து மருந்து தரையே, நீ அதை தரையே, இதை தரையே, அது இருக்குதா இது இருக்குதா அப்படின்னு கேட்கறக்கு ஆரம்பிச்சதுனால சாதாரண மூலிகை சார் லேப் சர்டிஃபிகேட் வச்சுருக்குறோம். அதனால நோ ப்ராப்ளம். வணக்கம்.